உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கதவை திறடி. அத்த ப்ளீஸ் அத்த, தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. நீங்க இப்படி எல்லாம் செஞ்சா என் அக்கா வாழ்க்கை நாசமா போயிடும். ப்ளீஸ் அத்த. இத பார், மரியாதையா சொல்றேன், கதவை திற. அத்த வேண்டாம், ஒதுங்கி போயிடுங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஓஹோ, பயங்கரமான ஆளா இருக்கியே நீ. அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துட்ட. பா, என்னெல்லாம் தில்லாலங்கடி வேலை காட்டுறா. நீ எல்லாம் நல்லவன்னு ஏன் புள்ள நம்புறான் பாரு. நீ பண்ற தில்லு முள்ளெல்லாம் அவனுக்கு தெரியாம போகாத. என்ன ட்ரெஸ் மாத்திட்டேனா? என்ன பேசுறீங்க? என் மேல பழி போடணும்னு யோசிச்சு யோசிச்சு கற்பனை எல்லாம் பண்றீங்களா? போடி, நான் கற்பனை பண்றேனா இல்ல நீ போய் சொல்றியா? உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள பிரியாவை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். வேணும்னா நீயும் உங்க அக்காவும் கல்யாணத்துக்கு வந்து சேருங்க. இந்த கல்யாணமும் நடக்காது. உங்க கையில பிரியா கிடைக்கவும் மாட்டான். எனக்கு பிரியாவை என்ன செய்யணும்னு தெரியும். நீங்க தலைகீழ நின்னாலும் நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அத்தை, பிரியா கிடைச்சிட்டாளா? அவளுக்கு ஒண்ணும் ஆகலையே. பிரியா இங்கதான் இருக்கா. அவளை இவ பார்க்க கூட விட மாட்டேங்கிறா. இவள அடிச்சு போட்டுட்டு பிரியாவை கூட்டிட்டு போறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சக்தி, உனக்கு இது தேவையில்லாத விஷயம். நீ இதுல தலையிட்டா உன் வாழ்க்கையும் நாசமாயிடும், தெரிஞ்சுக்கோ. ஏய், அத நீ பேசாத. எது எனக்கு தேவையில்லாத விஷயம்? எங்க அக்காவுக்கு நீங்கெல்லாம் கும்பலா சேர்ந்துக்கிட்டு துரோகம் பண்றத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? ஏய், இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன வேணாலும் செய்வேன். என்ன நாளும்னா என்ன வேணாலும் பண்ணிருவியா? எங்களை கொன்றுவியா? உங்களை நான் ஏன் கொல்ல போறேன்? எனக்கு இந்த கல்யாணத்தை நடக்க விடாம தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை எல்லாத்தையும் நான் செய்வேன். நீங்க என்னதான் பிளான் போட்டாலும் என்ன தாண்டி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. பாத்தீங்களா அத்தை, உங்க முன்னாடியே அவ எப்படி பேசுறா பாத்தீங்களா? இதுக்காகவே இவன் நாண்டுகிட்டு சாகுற மாதிரி இந்த கல்யாணத்தை நீங்க நடத்தி காட்டணும் அத்தை. யாரு தலைமையில இந்த கல்யாணத்தை நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய், கதவை இப்ப திறக்க போறியா இல்லையா பண்ணி? ஏய், மரியாதையா போயிடுங்க. என் புருஷன் வந்தாருன்னா உங்களை கொன்னுடுவாரு. எப்படி பேசுறா பாருங்க அத்தை. புருஷனை வச்சே கொன்றுவாளாம். நம்ம வெற்றிய கொலைகாரனா மாத்திருவா அந்த ராட்சசி. குடும்ப பொம்பளை மாதிரியா பேசுற? இவள கல்யாணம் கட்டிக்கிட்டு நம்ம குடும்ப மானத்தை வெற்றி மொத்தமா வாங்கிட்டான் அத்தை. என்னடி கெஞ்சிட்டு இருக்கோன்னு பாக்குறியா? இனிமே உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. டேய், இவளை அடிச்சு போட்டு பிரியாவை கூட்டு வாங்க. ஐயோ 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 கடவுளே, என்னென்னமோ பண்ணுவேன்னு சொன்னாலே கடைசியில அடிச்சே கொண்டிருக்காளே சார். ஐயோ ஐயோ இல்ல சார். மேடம், என்ன மேடம் நீங்க சொல்றீங்க? நல்லா பாருங்க மேடம்.
நல்லா தானே இருந்தா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் பார்த்தேன். பாடியில இன்னும் ஹீட் இருக்கு சார். 10-20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இறந்திருக்கணும். அத்தை பாத்தீங்களா அத்தை? அநியாயமா இப்படி கொன்னுட்டா பாருங்க அத்தை. உங்க மருமக இப்படி கொலைகாரியா நிக்கிறாளே அத்தை. இல்ல, இதெல்லாம் நம்ம தடுக்கணும் தானே நினைச்சோம். எல்லாமே நாசமா போச்சு, நாசமா போச்சு. ஐயோ இல்ல சார், இவங்களும் என் மேல தப்பா பழி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேடம் நீங்க நல்லா பாருங்க மேடம். இருங்க நான் பாக்குறேன். இல்லம்மா, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபாரன்சிக் டீமே வர சொல்லுங்க. ஓகே சார். ஐயோ இல்ல சார். சார் சார் வேற என்னமோ நடந்திருக்கு சார். சார் சார் நான் இப்பதான் சார் பார்த்தேன். நான் இங்கதான் சார் நின்னுக்கிட்டு இருந்தேன் சார். நான் போன் பேசுறதுக்காக வெளியில போயிருந்தேன் சார். சார் இங்க என்னமோ நடந்திருக்கு சார். ஆமா, நீ வெளியே நின்னுட்டு இருந்தான்னு யாருக்கு தெரியும்? இங்க என்ன சிசிடிவி இருக்கா இல்ல பேய் பூதம் ஏதாவது இருக்கா? என்ன அதுங்க தான் வந்து கொன்னுச்சா? வந்து ஒரு கொலைய பண்ணிட்டு எப்படி எல்லாம் கதை சொல்றடி நீ? இல்ல அத்தை, இப்படி ஒருத்தைய வெற்றி தேடி போய் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. சார் 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 ப்ளீஸ் சார், நான் எதுவுமே பண்ணல சார். சார் இவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார். சார் யாரோ பிரியாவை கடத்திட்டு போனாங்க சார். சார் எங்களை பார்த்ததும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க சார். சார் நாங்க போய் பார்த்தப்போ பிரியா மயக்கத்துல தான் சார் இருந்தா. நாங்க அங்க இருந்து அவளை ரெஸ்கியூ பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருந்தோம் சார். அவ்வளவுதான் சார். சத்தியமா எனக்கு வேற எதுவுமே தெரியாது சார். நாங்கன்னு சொல்றியே, வேற யாரெல்லாம் இருந்தாங்க? சார் நானும் என் ஹஸ்பண்டும் சார். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸும் 2 பேரும் சார். என் ஹஸ்பண்ட் அவங்கள துரத்திட்டு போயிருக்காரு சார். அவரையும் அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்களாம் சார். இப்பதான் சார் போன் பண்ணாரு சார். நான் அதுக்காக தான் சார் வெளியில போய் போன் பேச போனேன். சூப்பர் சபாஷ் சக்தி, சூப்பர். நீ சூப்பரா கதையா சொல்லிட்டு இருக்க. சரி, நீ பிரியாவை பார்க்கும்போது அவன் மயங்கி தானே இருந்தா. அப்புறம் எதுக்கடி நீ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல? எதுக்கு கூட்டிட்டு போல? அது சார் என் ஹஸ்பண்ட் வந்ததும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் தான் இருந்தோம். இதுதான் சார் உண்மை. ஏமா, உங்க கஸ்டடியில தானே இவங்க இருந்தாங்க, அப்புறம் எப்படி இருந்தாங்க? சார் உங்க கால் கிட்ட ஏதோ பேக் இருக்கு சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.